ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பிலிப்ஸோட சிட்ரஸ் பிரஸ் பத்தின ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல இத எப்படி கிளீன் பண்றது, எப்படி இத யூஸ் பண்றது எல்லாமே பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இத ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் வந்து இத HDFC கிரெடிட் கார்ட்ல ரிடெம் பாயிண்ட்ஸ் வச்சு தான் வாங்குனேன். அதனால எனக்கு பாயிண்ட்ஸ் மட்டும் தான் போச்சு. நான் எந்த காசு எதுவுமே நான் பே பண்ணவே இல்ல. அமேசான்ல பார்த்தீங்கன்னா, இது வந்து ₹924 போட்டிருக்காங்க. ப்ளஸ் ₹99 டெலிவரி சார்ஜ். Flipkartல வந்து $995 போட்டிருக்காங்க. ப்ளஸ் ₹40 டெலிவரி சார்ஜ். அவ்வளோதான் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில வந்து 2 பில் குடுத்துருக்காங்க. HDFC ரீடம் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி வாங்குனதுனால, அதுக்கான பில் குடுத்துருக்காங்க. இதோட மொத்த வெயிட்டே 1 கிலோவுக்கும் கம்மியா தான் இருக்கும். ஒரு 800 கிராம் அவ்வளோதான் இருக்கும். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்ட வந்து நல்லா பேக் பண்ணியிருந்தாங்க. எந்த டேமேஜுமே ஆகல. ஃபர்ஸ்ட்டு நான் இதோட ஒயர் எங்கன்னு சொல்லி ரொம்ப தேடிட்டு இருந்தேன். அப்புறம் தான் பார்த்தா, பேக் சைட்ல நல்லா அழகா ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க. இத வந்து நம்ம தனியா கழட்டிடலாம் மேல இருக்கத. இதில தான் வந்து ஜூஸ் வந்து கலெக்ட் ஆகும். இதில வந்து மெஷர்மெண்ட்ஸ் குடுத்துருக்காங்க. நம்ம ஜூஸ் எவ்வளோ இதில இருக்குன்னு பார்த்துக்கலாம். அப்புறம் இது கூட ஒரு யூசர் மேனுவல், அதுக்கப்புறமா வந்து வாரண்டி கார்டு குடுத்துருக்காங்க. இதுக்கு 2 வருஷம் வாரண்டி இருக்கு. ப்ளக்க கனெக்ட் பண்ணிட்டு ஆன் பண்ணிக்கோங்க. ஆரஞ்ச பாதியா கட் பண்ணிட்டு, இதில மேல இருக்கிறதுல வச்சு லைட்டா பிரஸ் பண்ணீங்கன்னா, இது வந்து சுத்த ஆரம்பிக்கும். ஒரு கையால இத வந்து பிடிச்சுக்கோங்க, இல்லன்னா சாஞ்சிடும். இத நம்ம கைய ரிலீஸ் பண்ணும்போது, இது ஸ்டாப் ஆயிடும். நம்ம எப்பலாம் பிரஸ் பண்றோமோ, அப்ப மட்டும் தான் சுத்தும். அதனால எந்தவித பயமும் இல்லாம நம்ம ஈஸியா இதில ஜூஸ் போடலாம். அதேமாரி ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகமாலாம் இருக்காது. கை வந்து ரொம்ப இழுக்கும் அந்த மாரிலாம் கிடையாது. ஏன்னா நெறையா ஜூஸர்ல வந்து நம்ம ஆரஞ்ச வைக்கும்போது, நம்ம கையும் சேர்த்து இழுக்கிற மாரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா இதில வந்து அந்த மாதிரி கிடையாது. ஜூஸுமே பாருங்க நல்லா போடுது. பழத்தில அவ்வளவா சைட்ல எதுவுமே ஒட்டிட்டு இல்ல. எல்லாத்தையுமே நல்லா பிழிஞ்சிடுச்சு. ஆரஞ்சோட பல்ப் எல்லாமே இதில கலெக்ட் ஆகும். அதே மாதிரி அதோட கொட்டை எல்லாமே இதிலயே கலெக்ட் ஆயிக்கும். ஜூஸ்ல சேராது. அதே மாதிரி இந்த கோன் வந்து நம்ம பிரஸ் பண்ணும்போது ரேண்டமா ரைட் சைட்ல இல்லன்னா லெஃப்ட் சைட்ல 2 பக்கமுமே வந்து ரொட்டேட் ஆகும். அதனால நம்ம கைய வந்து இந்த பக்கம் வச்சு திருப்பணும், இல்ல இப்படி திருப்பணும் அந்த மாரி எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதுவே ஈஸியா ரொட்டேட் ஆயிக்குது. ஜூஸ் போட்டதுக்கு அப்புறமா மேல இருக்கிறத லைட்டா பிடிச்சு தூக்குனீங்கன்னா, ஈஸியா கழண்டு வந்துடும். இதிலேயே வந்து கொட்டை, அதுக்கப்புறம் ஆரஞ்சு பல்ப் எல்லாமே இதிலேயே கலெக்ட் ஆயிடும். ஜூஸ்ல எதுவுமே சேராது. கொஞ்சமா வேணா பல்ப் மட்டும் சேரும். கொட்டை வந்து கண்டிப்பா இதில சேராது. இதில வந்து இண்டிகேட்டர் இருக்கு. எவ்வளோ நம்ம ஜூஸ் போட்டிருக்கோம்னு சொல்லி இதில நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து நான் தண்ணி எதுவுமே சேர்க்காம எனக்கு 2 பழத்துக்கு இவ்ளோ ஜூஸ் கிடைச்சிருக்கு. நம்ம கையால நார்மலா பிரஸ் பண்ணி போடுறத விட, இதில கண்டிப்பா நெறையா ஜூஸ் கிடைக்குது. இதில இன்னொரு ப்ளஸ் என்னன்னா, நாம யூஸ் பண்றப்போ அதிகமான சத்தம் வராது. ஆனா நம்ம நெறையா ஜூஸர் பார்த்துருக்கோம். ஆரஞ்சு ஜூஸ் எல்லாம் போடும்போது ரொம்ப அதிகமா சத்தம் வரும். ரொம்ப இரைச்சலா இருக்கும். நான் கூட அந்த மாதிரி தான் அதிகமா சத்தம் வரும்னு நெனச்சேன். ஏன்னா இது வந்து HDFC ரிடம் பாயிண்ட்ஸ்ல வாங்குனது. ஸோ ஃப்ரீயா கிடைக்கிறதுனால கொஞ்சம் சீப்பா இருக்கலாம் ப்ராடக்ட்டு. அதிகமா சத்தம் வரும் அப்டின்லாம் நெனச்சேன். ஆனா இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்ல இதில. ரொம்ப சூப்பரா இருக்கு ப்ராடக்ட்டு. இத கிளீன் பண்றதும் ரொம்ப ஈஸி. மேல இருக்க போர்ஷன கழட்டிட்டு, அதில இருக்க கொட்டை எல்லாத்தையுமே டஸ்ட்பின்ல கொட்டிடுங்க. அப்புறமா ஜூஸ தனியா ஊத்துனதுக்கு அப்புறமா, இந்த கீழ ஒரு லைன் தெரியுதுல்ல, அதுக்கு கீழ நல்லா இத பிடிச்சுக்கோங்க. பிடிச்சுட்டு அந்த ஹேண்டில பிடிச்சு லைட்டா திருக்குனீங்கன்னா, இந்த மேல ஜூஸ் கலெக்ட் ஆச்சுல்ல, அது மட்டும் தனியா கழண்டு வந்துடும். இத வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இதில மோட்டார் இருக்கிறதுனால, இது வாஷ் பண்ண வேண்டாம். எல்லாமே கழட்டி நம்ம வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா, நல்லா காய வச்சுடுங்க. காஞ்சதுக்கு அப்புறமா இத வந்து இதில ஃபிக்ஸ் பண்ணுங்க. இத ஈஸியா ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நார்மலா நம்ம மிக்ஸி ஜார் மாட்டுற மாடல் தான். அதுக்கப்புறம் இந்த ஒயர வந்து நல்லா உள்ள சுத்தி செல்ஃப்ல எடுத்து வச்சிடலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இது ரொம்ப ஸ்பேஸ் வந்து கண்டிப்பா அடைக்காது. இந்த சம்மருக்கு ஈஸியா ஜூஸ் போடணும்னா, அதுக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ரிவ்யூ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.